ஏன்னா ஜிடிஏ விளாட்னா அதில் தான் போய் போடணும். ஜிடிஏனா ஓகே. 5 மேட்ச் வேணுமா? சூப்பர் சாட் எனேபிள் இல்ல. சூப்பர் சாட்லாம் எதிர்பார்த்தா நம்ம வாழ்க்கையை ஓட்ட முடியுமா? மக்கள் தான் முக்கியம். இல்ல செலிப்ரேஷன்ங்கிறதுனால 500k இல்ல சும்மா நாள்ல போட்டது ஓகே. அது நாளைக்கு போட்டுக்கோ. நாளைக்கு நம்ம மெயின் சேனல்ல போடுவோம். சும்மா நைட்டு கொஞ்ச நேரம் ஜிடிஏ விளாண்டுட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு தரதா நாளைக்கு தான் ஆக்சுவல் செலிப்ரேஷன். அப்படி பார்த்தா 5 வேணுமாமே. 5 தான் வேணும்னு ஒரே புளியங்கொம்பா பிடிக்கிறாங்களே. பிடிச்சாலும் புளியங்கொம்பு நம்பாலும் பிடிச்சா அந்த மாதிரில பிடிப்பாங்க. சரி விடுங்க, கேட்குறாங்க மறைச்சு விட்டுற வேண்டியதுதான். பிளேயர்ஸ் இல்லைன்னா நான் மக்கள் தான் போடுவேன். ஓகேவா? நீங்க வருவீங்களா எல்லாரும்? முதல்ல நீங்க பாப்பீங்களா? முதல்ல நாளைக்கு எல்லாம் காலேஜ் ஸ்கூல்னு இருக்கும், நீங்க பாப்பீங்களா? ஆபீஸ் ஸ்கூல்னு வச்சாலும் நம்மளுடைய இல்லடா அவங்க பாக்குறோம்ல. இல்லடா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபீல் பண்ண. நம்மளே இப்படி தூக்கம் வராம கஷ்டப்படுறோம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே ஓகே குமார் இப்படிதான் குமார் 2 பாயிண்ட் கையில டிராஃபி தூக்கி கீழே கொடுத்துட்டு போகுது. பாத்தியா இல்லையா? கையில டிராஃபி தூக்கி கீழே போறதுக்கு காரணம் வேற எதுவும் இல்லை. அவங்க மட்டும் இருந்து உயிரோட இருந்தாங்க. சும்மா உயிரோட இருந்தாலே போதும் குமார், எல்லாமே நடந்திருக்கும். யுவாக்கெல்லாம் ஹீல் பேட்டில் பண்ணி வெளியே உட்கார்ந்தாங்க. 30 ஸ்டேட் கிட்ட யுவாலாம் பயங்கர சத்தியமா சொல்ற குமார், அவங்க ஆமா சத்தியமா சொல்ற குமார், யுவாவை 2 பாயிண்ட்ல போட்டு உண்மையாலுமே 2 பாயிண்ட்ல போலாம் குமார். உண்மையாலுமே ஆமா சத்தியம் அவள மாதிரி அடிக்கவும் முடியல, போராட்டம் நடத்த முடியல. இந்த இவனுங்க எடுக்கவே மாட்டேங்கிறானு குமார். யுவாவை எடுக்கவே மாட்டேங்கிறானுங்க. என்ன அதாவது என்ன இது எனக்கு புரியல. இவங்களை விட 100 மடங்கு நல்லா விடுதா இல்லையா குமார்? நீ சொல்லு. இவங்களை விட 100 மடங்கு நல்லா விடுது. ஆமாவா இல்லையா? அந்த மாதிரி வச்சிருக்கு. என்ன பண்ணனும் கரெக்ட்டா தெரியும். எல்லாம் இவங்களை விட 10 மடங்கு அதுக்கு தெரியுது என்ன பண்ணணும், எப்படி எடுக்கணும் அப்படின்னு. 2.0 யுவாவை போட்டா சத்தியமா அத்தனை கில் எடுத்து கொடுக்கும். அத்தனை வின் எடுத்து கொடுக்கும். ஆமா அச்சி வெளுப்பாங்க. அத்தனை வின் எடுத்து கொடுத்துரும். ஷோரா எடுத்து கொடுக்கும். இப்பதான் ஒரு டீம் வெளில போனாங்க 2.2 பக்கத்துல, இன்னொரு டீம் பக்கத்துல வந்துட்டாங்க. சிங்க பெண்ணு ஆனா சிங்க பையன். ஆமா அதான் கரெக்ட். சிங்க பையன் சிங்க பெண்ணுக்கு பையன். ஆமா பாக்குறதுதான் சிங்க பெண்ணு. உண்மையாலுமே இது சிங்க பையன். யார் கூவர்ல சேர்ந்த மாதிரி கத்தியுமே யாராலையும் கூவ முடியாது. அது வேணா உண்மைதான். சேர் நடிச்சுக்க ஆளே இல்லடா. டேய் எப்படி யோசிச்சுக்கா மாதிரிடா. சிங்க பாக்குறா சிங்க பொண்ணு ஆனா சிங்க பையன். மொபைல் வீடியோ சகாலவரணம் அணிஞ்சு கொண்டிருக்குது. நோக்கிட்டாங்க. ஆமா மொபைல் வீடியோ சகாலவரணம். மொபைல் வீடியோஸ் ப்ரோ டாப் ட்ரெண்டிங்ல இருக்கு. ஆமா கையில எப்படி 55 பாயிண்ட் கையில பிடிக்க முடியாது போல அவங்கள. இந்த மேட்ச் யார் விட்டு எடுத்தாங்க கொஞ்சம். டேய் என்னடா இது கேம் இது? ஐவரி நாக் அவுட். கவர் கொடுக்க மாட்டே. ஐயோ நாக் அவுட். சாக ஸ்பிளிட் போய் குமார் அங்க பாரு. கவர் கொடுக்க ஆளே இல்ல அங்க பாரு குமார். பாத்தியா ஜாலியா இருக்கியா? வெரி ஐயோ ஜாலியா டோனி காப்பாத்தணும். டோனி மீண்டு வந்துட்டான் போல குமார். பாத்தியா இல்ல டோனி மீண்டு வந்துட்டான். மீண்டு வர விட்டது. ஆமா மீண்டு வந்துட்டான். உண்மையில வீடியோ விளையாடுறோம். எனக்கு ஒண்ணு தோணுதுண்ணா. என்னப்பா? நீங்க டெய்லி விளையாட போகும்போது முன்னாடி எல்லாம் டோனி ப்ரோ கூட்டு போய் விளையாடும் போது அவருக்கு ஒரு மாதிரி நீங்க சொல்லி சொல்லி அவர் நல்லா விளையாடிட்டு இருந்து இப்ப திரும்பி நீங்க அவர் கூட விளையாட ஆரம்பிச்சிட்டீங்களா? அதனால அவர் திருப்பி அந்த கேம் பிளே கொண்டு வராருன்னு தோணுது. ரீசன் ஏன் நீங்களா இருக்க கூடாது? நான் தான் வேற யாரு? நானே சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் வந்து நடுல நீங்க கொஞ்ச நேரம் வேற பிளேஸ் மாத்தி விளையாடிட்டு இருந்தீங்களா? மிஷினுக்கு கூட்டு போயிட்டு இருந்தீங்க. இப்ப திருப்பி நீங்க விளையாட ஆரம்பிச்சோடனே அவர் நல்லா விளையாடுறாரு. சக்தி என்னோட சக்தி தான். அவனுக்கு சுண்டல் பட்டாவே அப்படி ஆயிருவாங்க எல்லாரும். என் பாறை பட்டாவே அப்படி. அப்படி இல்ல அவங்க எல்லாம் ஏதோ அந்த அதாவது சொல்லணும் அவங்கள்ட்ட புஷ் பண்ணணும். இல்ல அவங்க நல்லாதான் விளையாடுவாங்க. அவங்கள்ட்ட சொல்லணும் கமான் முடியும் கமான் நீ யாரு அப்படியா கார் எடு கமான் போடு இடிய போடு விடிய போடு அடிய போடு அப்படின்னா அப்படின்னாதான் ஆடுவாங்க. நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். உங்க கூட விளையாடணும்னா எல்லாருமே ஒரு மாதிரி பயந்துகிட்டு தானே வருவாங்க. ஆமா ஆமா அவங்க தனியா போய் விளையாடுனாங்கன்னா ஃபன் கேம் பிளே இருக்கும். ஃபன் கேம் பண்ணுவாங்க. ஆமா கரெக்ட். சக்தி நான் தான் சக்தி நீங்க திட்டிடுவீங்களோன்னு பயந்துகிட்டே விளையாடுவீங்க. இப்ப கூட சொல்லி காலைல கூட சொல்லி அனுப்பிச்சேன். காலையிலே போய் நானு திட்டிட்டு இருந்தேன் எல்லாரையும். ஒழுங்கா டீம் சொல்றதை கேட்டு விளையாடுங்க.
வெற்றி பெற்றுட்டீங்க, விட்றாதீங்க. நான் டெய்லியும் காலைல போய் உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஒழுங்கா விளையாடுங்கடா, நீங்க விளையாடலன்னா வீணா போயிடுவீங்க. முன்னெல்லாம் திட்டுவேன், இப்பெல்லாம் திட்டுறதே இல்லை. என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு அமைதியா மனசு கஷ்டப்பட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு நான் அமைதியாயிருவேன். நான் அப்படியே இப்பெல்லாம் விளையாடணும். அவன் சும்மா வந்து விளையாடாமே ஓப்பி அடிக்க முடியாது. விளையாடணும், விளையாண்டாதான் விளையாட்டு, என்ன செட் ஆகாது. ப்ரோ ஜோக்கர் ப்ரோ காமிங் எப்படி விளையாடுறான்னு பாப்போம். எனக்கு காமிக்குமா? எனக்கு காமிக் ஒரே நிமிஷம். நான் வந்து செகண்ட் லைவ் போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன டீம்? என்ன 16 ஐஜல் குமார் மேல பாரு. குமார்லாம் நல்லா தான் ப்ரோ வளர்றான். முன்ன மாதிரிலாம் கிடையாது, நல்லா தான் வளர்றான். சும்மா அது வந்து அவனை ஏமாத்திட்டாங்க. ஜோக்கர் ப்ரோ டீம் கிட்ட OGPTS. அப்படி ஆமா, இங்கதான் வராரு. ஆமா அங்க ஒரு சிம்படி வம்பா. பார்த்தாவே ஜாலியா இருக்குது உண்மையாலுமே. அப்படியே ப்ரோ அன்கண்டிஷனல் லவ் ப்ரோ. ஜோக்கர் ப்ரோலாம் சீரியஸா ஃபக்கிங் அன்கண்டிஷனல் லவ். பின்னாடி பேக் சீரியஸா அன்கண்டிஷனலா என்ன டீம்? வேற மாதிரி நான் தான் சொன்னேன்ல, ஜோக்கர் ப்ரோ உண்மையிலுமே சூப்பரா விளையாடுவாரு. அதுதான் மேட்ரு. அவரு உண்மையிலுமே நல்லா விளையாடுவாரு கைஸ். அவரு நல்லா விளையாடுவாரு. நல்லா அதனாலதான் அவர் கொடுக்குற மிஷின் எல்லாம் கொடூரமா இருக்கும். சாக்கோ கிட்ட ஃபைட் தான் 2.2 கிட்ட யூரோப்பிய அணி வந்திருக்காங்க. ஐவரி நாக்கு ஒரு சாக்கோ மறுபடியும் ஒரு நாக் அவுட். டோனி மட்டும் தான் இருக்கான். டோனி மறுபடி காப்பாத்தோனா. டோனி மறுபடியும் ஒரு நாக் அவுட். ஏரோப்ளேன் ஆட்டக்காரர்கள் ஆனார்கள். மரணம் அவர்களை முத்தமிட்டது. உம்மா உடுத்தது. ஜோக்கர் ப்ரோ பொறுமை காத்து. என்னப்பா என்சில் அடிச்சு படுக்கிற. தெரியும் அது அவங்க OGP பாட்ஸ் கோட்டன் தெரியும். டீம்மேட் ஒருத்தர் நாக் ஆயிட்டாரு. மிஸ்டர் லோக்கல் நாக் ஆயிட்டான். அப்பவும் வந்து ஜோக்கர் ப்ரோ வந்து விடாம அவங்க டீமே அடிக்கலான்னு போராடுறாரு. ஆனா ஏந்து உட்கார்ந்தாலே அவங்க அடிக்கிறாங்க OGPTS. சாயோபியா கால பண்ணணும். குசிலியா ஆடுறாருங்க ரொம்ப நேரமா. ஹீலிங் இருக்காரு. ரெண்டே பேர் தான் இங்க இருக்காங்க. ஜோக்கர் ப்ரோ ஏசிஸ். ஏஸ் கூட ஏஸ்லாம் நல்லா விளையாடுவாரு. அவங்க டீம்ல ஏசிஸ் லைவ் யாரோ மேல இருந்து பறந்து வராங்க இந்த பக்கம். ரோமியோ கிடையாது. அவ்வளவுதான் பறந்து வந்துட்டாங்க. லெஃப்ட்ல ஈஷா ப்ரோ பறந்து வந்துட்டாரு. அவர் ஈஷா ஜோக்கர் பாத்துறாரு. வெரியான ரெடி. கானாக்கே ஏசிஸ் காப்பாத்துறாரு. ஈஷா ப்ரோ நாக்கு ஓடு புடிச்சானே. சாய் வந்துட்டான். சாய் வந்து அடி நிமிஷமே வாடாலாம். கொடூரமான ஸ்குவாட் ப்ரோ. அவர் அடிச்ச ஒரு கில்லுக்கே டிவைஸ் செக் கேக்குறாங்க பாத்தீங்களா? சும்மா அந்த அளவுக்கு ஹக்கர் மாதிரி தெரியறாரு. ஒரு டீம் ஸ்பான்சர் டீம்லாம் போட்டு மைலோ ப்ரோ எல்லாத்தையும் போட்டு மாஸ் பண்ணி விட்டுறணும் வெரியா. Thank you so much for the 10,000 rupees super chat, Angel. Congratulations for 5 lakh subscribers. Vera Mari. Much more to go. It's not at all easy. With each day, hard work, dedication, patience. Everything, no words to describe. Always Madanopi. Let it reach highest milestone. It's possible only with love and support. Thank you so much, Angel. Love you, Angel. Angel is equal to love in the chat, guys. Angel is equal to சொன்னா bro இவ ஜானி ஏஞ்சல் இன்னும் 2 வரல அப்படின்னு பார்த்தா லேட் நைட்ல 2. ஓ thank you so much, Angel.
Love you, baby. Love you, baby. Thank you, baby. Thank you so much. Thank you so much for the love and support. It means a lot. Bye, guys. Bye. 2.0 அகலமரம் அணைந்து கொண்டிருக்கிறது. 2.0 போட்டு திரிகிறாங்க. அடிக்கிறாரு 2.0 போட்டு. கோஸ்டா? கோஸ்ட் ப்ரோ 2.0ல சாக்கோ நாக்க வச்சாரு. 2.0 மரணம் அடைகிறதா? மரணத்தை மத்த ராட்ரிக் மட்டும் தான் இருக்கான். ராட்ரிக் மட்டும் தான் இருக்கான். ராட்ரிக் இங்க மாட்டிக்கொண்டான். 2.0 மாதிரி சொன்னாங்க தெரியுமா? 2.0 வெயின்னு உடைக்கிறாங்க அப்படின்னு அதே மாதிரி. Thank you so much. ஏஞ்சலுக்கு ஒரு கவிதை நீடட் ப்ரோ. அன்பென்றால் ஏஞ்சல், பண்பென்றால் ஏஞ்சல். ஏஞ்சல் ஒரு லவ். ஏஞ்சல் ஒரு காதல். ஏஞ்சல் என்றால் மோட்டிவேஷன். ஏஞ்சல் என்றால் 10,000 சூப்பர் சார். ஏஞ்சல் என்றால் ரெட் கலர். லவ் யூ ஏஞ்சல், லவ் யூ so much. எத்தனை வருஷம் guys. ஒரு ஸ்ட்ரீம் சேப்ல ஏற்பட்ட ஒரு பழக்கம். அதுக்கப்புறம் வந்து இம்மென்ஸ் சப்போர்ட். Thank you so much. எத்தனை மிஷன்ஸ், எத்தனை சூப்பர் சாட்ஸ், எத்தனை சப்போர்ட்ஸ். லவ் யூ ஏஞ்சல். இதுல வேற ஒரு முக்கியமான சொல்லணும். ஏஞ்சல் வந்து ஒரு ட்ரேடர் ஆயிடுச்சு ப்ரோ. மிகப்பெரிய ஒரு ட்ரேடர் ஆயிடுச்சு. So sad guys. அதையும் சொல்லிருந்த சமயத்துல எம்பிடிஎஸ் அகால மரணமாப்பா. ஆமாப்பா எம்பிடிஎஸ் பாயிண்ட் விட்டுச்சு. ராட்ரிக் பிடிஎஸ்க்கு எதிர் விளையாடுறா. அகால மரணம் அடைந்தான். டோனியும் சாக்கும் ஓடுறாங்க. பிடிஎஸ் பின் தொடருமா? பிடிஎஸ் பின் தொடருமா? உடைக்கப்படுமா? ஒடுக்கப்படுமா? அழிக்கப்படுமா? என்ன நடக்க போகுது? எம்பிடிஎஸ் பாயிண்ட் விட்டுருச்சு. என்னப்பா லைவ் வேற கட் பண்ண முடியாது போல. மிஸ்டர் டோகர் ப்ரோ வந்தாங்க பாரு. பீட் 2.0 வாட்டிங்க. அகாலம் நம்பர் 10 நிமிஷம் அடுத்து அகாலம் வரணும் பண்ண. யாரு? பாருங்க. அப்படியே ஒரு ரீகால் பண்ண வந்தாரா பாவம். அடிக்க வந்திருக்காரு. அடிதான் அந்த மாதிரி இருந்துச்சு. ரீகால் பண்ணாங்க. இப்போ இவங்க மேல போவாங்களா? பிடிஎஸ் 2.0 உடைக்க வாய்ப்பு இருக்கா? பாப்போம். அண்ணா வாய்ஸ் மாறுது. ஏன் ப்ரோ வாய்ஸ் மாறுதுன்னா ஒத்தா டிசம்பர் மாசத்துல ரெஸ்ட் எடுக்காம ஸ்ட்ரீம் போட்டுக்கிறேன்டா. டேய் வாய்ஸ் மாறாம இப்ப எப்படிடா இருக்கும்? ஆனா இந்த மேட்ச் சிங்கப்பெண் அணி திரும்ப பாயிண்ட் வைக்கணும். ஒரு 25-30 பாயிண்ட். சிங்கப்பெண்ணோட முதல் டிராஃபி பா. அடிச்சா சிங்கப்பெண்ணோட முதல் டிராஃபி. டிராஃபி அடிச்சிச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. டிராஃபி அடிச்சிச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். சீசன் வார் முடிய வரைக்கும் அதே டீம் அப்படின்னு. பெர்ஃபார்ம் பண்றாங்க. டிராஃபி மட்டும் தான் இல்ல, டிராஃபி எடுத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கான போற சிங்கப்பெண் எவ்வளவு பாயிண்ட் இப்போ எவ்வளவு பாயிண்ட்ல இருக்காங்க அவங்க? எத்தனை? 44 ரெண்டாவது. கடைசியா பிங்கி கூட 20 இருக்கு. ஆனா கார் கவருது. வேணா இவங்களை காமிச்சாங்களை போட்டு நொறுக்கிடுவாங்க. நம்ம பிடிஎஸ்ஸே பார்ப்போம். போறானுங்க குமார். இது மட்டும் என்ன நடந்தாலும் இது மட்டும் நடக்காம இருக்க மாட்டேங்குது. ரியாட்டுக்கு மேட்ச். ரியாட் டீம் 3 பாருங்க. ரியாட்டுக்கும் நம்ம நோவாய்ஸ் லைவ் டீமுக்கும் நடக்குது. ரியாட் ஆட்டெக்ஸ் அடிக்கிறான். தண்ணி வண்டி வச்சிருக்கான். Thank you so much. எத்தனை வருடங்கள் அப்பாப்பா. ஸ்ட்ரீமிங்னாவே லவ் காதல். ஸ்ட்ரீமிங்னாவே ஒரு ஜாலி தான். அவ்வளவுதான். முடிக்கிறாங்க. ரியாட்டும் சரி சிங்கப்பெண்ணும் சரி இவங்க ரெண்டு பேருக்கு. ரோமியோ நாக்கு இந்த சாட்சோபி டீம்ல ரோமியோ நாக்கு மற்றன சாட்சோபி வராங்க. ஆனா இவங்க பாயிண்ட் எடுக்கல. ரொனால்டோ வந்து அகால மரணம் அடையுது. ரெண்டு நாக்கு. ஆமா ரெண்டு மட்டும் தூக்கிட்டு இருக்காரு. சாட்சோஜி காப்பாத்துறான். எல்லாத்தையும் சாட்சோஜி முடிச்சிட்டாங்க போலயே. ரொனால்டோ டீம் மட்டிக்கு வந்திருக்காங்க போலயே. அவங்களும் 12 கில் எடுத்திருக்காங்க. முதல்ல சீசனல் வார் ஏன் ப்ரோ டெய்லி கண்டக்ட் பண்றீங்க? சாட்டர்டே சண்டே போடலாம். அப்பதான் வெயிட்டிங் 5 days ட்ரைனிங் பண்ணிட்டு அன்னைக்கு தான் தெரியும் ப்ரோ. இது சீசனல் டிராஃபி இல்ல ப்ரோ. ரிபப்ளிக் டே டிராஃபி 500k செலிப்ரேஷன் டிராஃபி. ஒன் டே டிராஃபி. சீசனல் டிராஃபி முடிஞ்சிச்சு ப்ரோ. இதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வீக் சீசனல் டிராஃபிலாம் இல்ல. வெயில்ல வெட்னஸ்டே 1.1
1 பாயிண்ட் வரு. Thursday Friday லீவ். Thursday Friday லீவ். மறுபடியும் Saturday Sunday. அது 1 பாயிண்ட் தான. 1 பாயிண்ட் ஆமா 1 பாயிண்ட கன்சிடர் பண்றதா இல்ல வந்து ஓவரால் டிராஃபி ஜெயிச்சவங்களுக்கு வந்து 3 பாயிண்ட் கொடுக்கறதா அப்படின மாதிரி இருக்கு. 3 பாயிண்ட்ஸ் இல்லனா 2 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி சொல்றாங்க. ஒரு ஹெட்ஜ் இருக்கணும். ஆமா இல்ல ஏனா அவங்க ஒரு டிராஃபியை வின் பண்றாங்கல்ல. 3 பாயிண்ட்ஸா 2 பாயிண்ட்ஸா கொடுக்கணும். 2 points will be next la. 2 points good better. 2 points. 2 points guys. அன்னைக்கு ஜெயிக்கிறவங்களுக்கு 2 பாயிண்ட். ஏனா ஒருனா ரொம்ப கம்மியா இருக்கு. 5 மேட்ச்க்கு 1 பாயிண்ட்ன்றது டிராஃபியே ஜெயிக்கிறவங்களுக்கு 1 பாயிண்ட்ன்றது ரொம்ப கம்மி தானே. ஸ்லாட் ரொம்ப முன்னாடி போற மாதிரி இருக்கும்ல. எப்படி எல்லா டிஃபரண்ட் டீம்ஸ் வின். முன்னாடிலாம் போக முடியாது ராஜா. இந்த புதன்கிழமை இது வந்து தனியா ஏதாவது பண்ணிடலாம்ல பெஸ்டா. எதுடா அது நம்ம வார்ல கொண்டு வந்து சீக்கிரமா என்ன. ஆமா அப்பதான் வந்து வாரோட கண்டினியூட்டி இருக்கும். ஒரு வாரத்துல சனி ஞாயிறு மட்டும் போட்டா மீதி 5 நாள் வந்து அதை பத்தி பேசவே முடியாது இல்ல. அது என்ன நடந்துச்சு என்ன கதை இப்ப என்ன ஸ்லாட் ஒன்று நடக்குது ஸ்லாட் மாறுதா இல்லையா அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்ல. இல்ல அது வந்து அதாவது சீரியலே இப்பதான் 7 நாள் கொண்டு வந்துட்டான்டா. திங்கள் முதல் ஞாயிறு வந்து சீரியல் போட்டுக்கிறான்டா. ஒரு காலத்துல அப்படிலாம் இல்லடா. சீரியலே 7 நாள் போற பாத்தே இல்ல. சீரியலே 7 நாள் போட்டாங்க. மக்களுக்கு ரொம்ப இப்பெல்லாம் வந்து கேலிக்கு ரொம்ப தேவைப்படுது. நம்ம தான் வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு தான் வழி ஆகணும். அப்ப இல்லைன்னா ஆர்சனல் பஸ்ல போயிடும். இதே நம்ம இப்ப வந்து நமக்கு ஏன் இவ்வளவு டயர்ட்னா நம்ம வந்து தொடர்ந்து ஒரு 14-15 நாள் போட்டு முடியல. எனக்கெல்லாம் முடியலடா டே. எனக்கு நெஞ்சு வலிக்குது தொண்டை வலிக்குது. வலிக்காத இடமே இல்லை. வலிக்காத இடமே இல்லை. தூங்க முடியல. எதுக்கு ஓடுறான்னு தெரியல. தூரத்துல இருந்து ஸ்ப்ரே பண்றாங்க. நல்ல ஸ்ப்ரே மாட்டிட்டானே. சிம்பா அகால பண்ணணுமா சாக்கோ அகால பண்ண நினைச்சிடும் நினைக்கிறேன். ஐயோ இவன் போறது என்னடா பண்றானுங்க. இங்க முன்னாடி போய் அடிப்பா. சிம்பா அடிப்பா. இப்ப சிம்பா அகால பண்ணணும். ஓப்பன்ல ஆமா ஓப்பன்ல நிக்கிறான் மாசா. அருமையான விட்டு. Blessed with the baby boy. Today I'm happy to see you 500k. அப்படியா சூப்பர் சூப்பர். ஓஹோ வெரி தான். சகோட காப்பாத்திட்டாங்க. 2.0வும் இதாயிடுச்சு. பிடிஎஸ் எங்க பிடிஎஸ் வரணுமே இப்போ. சன்சாவை சட்டை பையில் வைத்து எங்கே செல்கிறேன்னு வருவானுங்களே இப்போ. யாரு பையஸ் கில் 2.0 12 கில். சாப்சரி டீம் 12 அவங்களுமே 12. சிங்கப்பெண் டீம் 15 பா. சிங்கப்பெண் 15ல இருக்காங்க. சாய் டீம் 7 கில். தற்கொலை நாயகனா. ஐயோ என்னடா நீங்க என்ன சொன்னாலும்னா சாய் டிடிஎம் இவங்க ஆர்சிபி டெஸ்ட்ல யுவா கீழ விளையாடும்போது நல்லா தான் விளையாடுறோம். அப்படியா மத்த எந்த டீம் கூட பெர்ஃபார்மன்ஸ் இல்லனாலும் யுவா டீம்ல விளையாடும்போது சாய் டிடிஎம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. டேய் தம்பி டேய் அப்படினு ஒரு நல்ல பாண்டிங்கா இருக்கு. என்னது டேய் தம்பி டேய் வா தம்பி அருமை சிறப்பான தம்பி. பேட்டிங் ஏஞ்சல் குத்திடுச்சுனா 2.0 கிட்ட 2.0 கிட்ட பேட்டிங் ஏஞ்சல்ல நாக் வச்சிருக்காங்க. போடு வெரி ராடிக் நாக். ராடு ஆலமரணம் டோனி ஆலமரணம் டோனி மரணத்தை முத்தப்படுகிறான். 1 HP காப்பாத்துவாங்களா? டோனியை காப்பாத்துவாங்களா? மேன் லாஸ் நடக்குதா? ராடை காப்பாத்தணும். ஆலமரணமா சாக்கோ ஆலமரணம் மரணம் முத்தப்படுகிறது. 2.0 மரணம் அடிக்கிறது. ராதிக் பொறுமையா இருக்கான். அந்த ஐவரி மட்டும் தான் இருக்கான். ஐவரி மாட்டிக்கொண்டான். முடிகிறது. பீட்டஸ் வருகிறது. பீட்டஸ் வந்து கொடுக்கிறது. ஸ்பால் விளையாடுறாங்க. பீட்டஸ் உடைக்கிறாங்க. 2.0 உடைச்சு எறியறாங்க. உடைத்து எறியப்படுகிறது. 2.0 வராங்க. துரத்துக்கிட்டு இருக்காங்க.
துரத்திக்கிட்டு இருக்காங்க பாத்துறாங்க. சாய் தோர்த்துறான். ஐவரி 1 HP சாய் தோர்த்துறான். அங்க பாரு துரத்தி கொண்டாங்க. நீ கேட்டிய உடைத்து எரியப்பட்டு விடுறாங்க. சாய் மறுபடியும் சீக்கிரம் பண்றான். ஐவரி ஓடுறான். என்ன பண்றது தெரியல. கார் புகையுது, கார் உடையுது. அவன் வாழ்க்கையை நோக்கி ஓட்டிட்டான். இந்த மாதிரி அவன் வாழ்க்கையில ஓடுனதே கிடையாது. துரைத்து அடித்த ஐவரி துரத்தப்படுகிறான். வாழ்க்கை ஒரு வட்டம். அந்த வட்டத்தில் ஐவரி இப்போ கீழே இருக்கான். வீட்டஸ் இப்போ மேல இருக்கு. ரீகால் முடிஞ்சிச்சு. காப்பாத்த முடியுமா? ஐவரி மட்டும்தான் காப்பாத்த முடியுமா? எடுத்தேன் பாரு ஓட்டம். ஒம்மாரே யாரு கூப்பிட்டு நிக்கலையே அப்படின்னு ஒரே ஓட்டம் தான். ஓட்டத்தை பிடித்தான். 15 கிலோ இருக்கு. பாயிண்ட் இப்ப எடுத்தே ஆகணும். பொறுமையா இவனை காமிச்சா புடிச்சிருவாங்க. நம்ம வேற யாரும் போவோம். நம்ம பி டெஸ்ட் போவோம். பி டெஸ்ட்ல அவன் சீட் சேஞ்ச் பண்ணிலாம் அடிக்கிறான். குமார் மாமா அமைதியாக்கப்பட்டான். அடித்து அடியில் உடைத்து எறியப்பட்டான். சிங்கப்பெண் அன்னைக்கிட்ட ஒரு ஃபைட் ரஷ்கார்ட் நாக்கு 15 கிலோட லீட்ல இருக்காங்க இவங்க தான். சிங்கப்பெண் அணி. ஆமா கிசா சிங்கப்பெண் டாக்டர் ஐயோ அங்க பாரு எத்தனை மிட்ஸ். அங்க பாரு எத்தனை மிட்ஸ். அவ்வளவுதான் மிட்ஸ் எல்லாம் போக போகுது. அங்க பாரு மிட்ஸ் எல்லாம் போக போகுது. அவ்வளவுதான் மிட்ஸ் எல்லாம் போகுது. அங்க பாருப்பா மிட்ஸ் பாருப்பா. அங்க பாரு மிட்ஸ் பாருப்பா. எவ்வளவு மிட்ஸ் பாரு. வீட்டுக்குள்ள மிட்ஸ் பாரு. வீட்டுக்குள்ள புதையல் வைக்கப்பட்டது. புதையல் இருக்கிறது இங்க. எடுப்பவனுக்கு புதையல், எடுப்பவனுக்கு பாயிண்ட். சிங்கப்பெண் மரணத்தை முத்தமிட்டால் சிகாலவரம். சிங்கப்பெண் மரணத்தை முத்தமிட்டால் கேஸ் முத்தமிடப்பட்டது. 11 கிலோட பிடிஎஸ் வெற்றி பெறுவாங்களா? இல்ல ஐவரி தனியா இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துப்பானா? ஐவரி ஓடினான் வாழ்க்கைக்கு எல்லைக்கே ஓடினான். ஓடிக்கொண்டே இருக்கிறான். எங்கே ஓடுவது என்று தெரியவில்லை, எங்கே போவது என்று தெரியவில்லை. கார் தேடி போறான்னு நினைக்கிறேன். என்ன பண்ணது தெரியும். 2 ஹில்ஸ் தான் இருக்கு. தவறா? இது ஒரு தவறா? இது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறா கைஸ்? இது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறா? அவ்வளவுதான். இன்னும் ஒரே நிமிஷத்துல பக்கி கிடைச்சிச்சு. மிட்ஸ் எடுப்பான்னு நினைக்கிறேன். மிட்ஸ் எடுத்துட்டு பேண்டேஜ் எடுத்துட்டு கிளம்ப பாக்கலாம் நினைக்கிறேன். 15 பாயிண்ட் குமாரு. 6 ஒரு பேஸ்மெண்ட் மைண்ட்ல 6 எடுத்து ஏதாவது ஒரு இடத்துல வெளியே இருந்து ஒண்ணுமே இல்ல மில்டாக்கு போனா அவ்வளவு மிட்ஸ் கிடைக்கும். அங்க மட்டும் நின்னு மிட்ஸ போட்டான்னு வச்சுக்கோ, மாஸ்டர் இறக்கணும்னு அர்த்தம். ஆனா மட்டும் கிடைக்கல, வேலையாவது. 31 பேண்டேஜ் இருக்கு. போட்டுட்டே போய் நின்னுட்டு அந்த மில்டால இருக்க அந்த ஏரியால இருந்து எல்லா மிட்ஸையும் எடுத்து போட்டுக்கிட்டே இருந்து ஷாப்ல போய் காசு கொடுத்து வாங்கிட்டு அப்படி மட்டும் பண்ணான்னு வச்சுக்கோ, 14 இப்ப டாப் 14 இருக்கான். 10 டீமை மட்டும் பைபாஸ் பண்ணா அப்படின்னா அவ்வளவுதான். வேற மாதிரி 2 மிட்ஸ் தான இருக்கு. இல்ல குமார் எடுத்து தாவரை இழைச்சிட்டாங்க. குமார் தாவரை இழைச்சிட்டான். உள்ள போறான். தாவரை இழைக்கப்பட்டது. நீங்க சொல்ற மாதிரி உட்கார்ந்து 30 பேண்டேஜ் இருக்கு. தாவரை இழைக்கிறான் குமார். தாவரை இழைக்கிறான். இழைக்கப்பட்ட தாவரை யுவா எங்க வச்சதுன்னு சொன்னீங்க. யுவாவோடது வேணா அங்கலாம் போக முடியாது. அங்கலாம் கிசா தூக்கிட்டானா. புதையல் எடுக்கப்பட்டது, ஒடுக்கப்பட்டது. கிசா டீம் அடிக்கப்பட்டது. ரியா டீம் இருக்காங்கனா ஆல்ரெடி அவங்க செகண்ட்ல இருக்காங்க. 45 இதோட உள்ள வரான். இப்ப போய் ஷெல்டருக்குள்ள இப்ப போலாம். ஷெல்டரோட கார்ல போய் ஒளிஞ்சிக்கணும். இருக்கிற மிட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். உள்ள போறான். தின்னு இருக்கான். இல்ல உயிர் கொடுத்து விளையாடுறாங்க குமார். எப்படியாவது நம்ம டாப் 5 குள்ள வந்துடணும்னு. ஆனா வாய்ப்புகள் கம்மி குமார். ஆனா அங்க டீம் இருக்கு. இவன் அடிக்கிறது வராங்க குமார். வெளியே வராங்க குமார். அங்க பாரு குமார். வெளியே வராங்க குமார். அவன் அடிக்கிறத வெளியே வராங்க குமார். பிடிஎஸ் வெளியே வருது. வெளியே வந்து கொண்டு இருக்குதாங்க. அந்த பக்கம் வேற எஸ்பிடிஎஸ் ராஜா, இவங்க ஸ்பார்கிஸ் லைவ், இவங்க டீம் வெளியே வந்துட்டாங்க. பிடிஎஸ் இந்த மாதிரி ஜெயிக்க பிளான் போடுதா 30 பாயிண்ட் எடுக்கிறதுக்கு? அதான் கார்னர் ஜோன் புடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஆமா தெரியல. கிசா டீமுக்கு செம்ம வாய்ப்பு. அடிச்சிருக்காங்க. எப்படி 30 பாயிண்ட் வரும்? 20 கில் அடிச்சிருவாங்கங்கறீங்களா? இல்லப்பா 9 கில் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டா மேட்ச் எக்ஸ்ட்ரா 30 பாயிண்ட் இல்ல. 30. ஆமா அலைவ் 44 இருக்காங்கல. நினைச்சா நான் சொல்றேன் 30ல இருந்து நான் கம்மியா சொல்றேன். நிறையவே எடுக்க முடியும். 30க்கு மேலே எடுக்க முடியும்ன்றேன். ஐயா இவங்க கிட்ட ஏதோ டீம் வருது. ஆமா
இறங்கிட்டாங்க எம்எல்ஜி. ஆமா முடிக்கிறாங்க. எம்எல்ஜி முடிக்கிற எம்எல்ஜி கிட்ட என்ன சண்டை தெரியலையே. அவ்வளவு ஐவரி ஆள வரணும். ஐவரி ஒரு மிகப்பெரிய தப்பு. ஐவரி ஒரு மிகப்பெரிய தப்பு. ஐவரி ஒரு மிகப்பெரிய தப்பு பண்றான். ஐவரி ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு பண்றான். எம்எல்ஜி 2 பேர் ஆள வரணும். எம்எல்ஜி 2 பேர். ஐயோ தப்பு. ஐயோ தப்பு. ஐயோ தப்பு. ஐயோ தப்பு. ஐயோ தப்பு. மிகப்பெரிய தப்பு. மிகப்பெரிய தப்பு. 1 கோல் பண்ண காப்பாத்துறான். 1 கோல் பண்ண போறான். 1 கோல் பண்ண போறான். 1 கோல் பண்ண போறான். 1 கோல் பண்ண போறான். 1 கோல் பண்ணா அவ்வளவு மிட்ஸ். 1 கோல் பண்ணா அவ்வளவு மிட்ஸ். 1 கோல் பண்ணா அவ்வளவு மிட்ஸ். போச்சு. நேடு மாட்டிட்டான். நேடு மாட்டிட்டான். நேடு மாட்டிட்டான். நேடு மாட்டிட்டான். தப்பு 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 நடக்குது. 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 ஐவி நடச்சா தப்பு நடக்குது. தப்பு நடக்குது. தப்பு நடக்குது. தப்பு நடந்தது. அகால மரணம் அடைந்தான். தப்பு நடந்தது. தப்பு நடந்தது. இங்க தேவை இல்லை குமா. இவனே தப்பு நடந்தது. பார்த்தாவே தெரியும் அது தப்பு நடந்துருச்சு அப்படின்னு. பார்த்தாவே கணிச்சிடலாங்க தப்பு நடந்தது. அங்க இருந்தா ஒருத்தன் ஆப்போசிட்ல அடிபட்டான். வெளியே போனா சாவான்னு தெரியாதா. மரணம் அவர்களை முத்தமிட்டாரு. 2.0 டிராஃபி கனவானதா. கனவானது. 2 மேட்ச்லயும் பாயிண்ட் எடுக்க. ஆனா இந்த பக்கம் சாய் போட்டு பொழக்கிறான். சாய் போட்டு உடைக்கிறான். 6 கில்லு 13 கில்லு 13 கிலோ குமார். இன்னும் 7 கிலோ. இன்னும் 7 கிலோ அடிச்சா பிளஸ் ஒரு வெற்றி. அங்க பாரு மறுபடியும் பார்த்தாங்க. மறுபடியும் பார்த்துட்டாங்க. உடைக்கிறாங்க. உடைக்கிறாங்க. ஈஸ்வா கேமிங் வேற 10வது. அங்க பாரு அவன் எல்லாம் வராங்க. பாரு கேட்டிய 15. இந்த கேட்டிய இந்த 15 வாங்கிக்க. இந்த 15 வாங்கிக்க. என்ஜாய் சாப்பிடு சந்தோஷமா இரு. 15 19 சொன்னில. இந்த எங்க போறாங்கன்னு தெரியலையே. சயானி ரெடியா இருக்காளா பாட்டு பாடுறதுக்கு? தயாரிகளே இருப்பாளா? உடைக்கப்படுவானா குமார்? உடை தெரியப்படுவானா? மறுபடியும் அமைதியாக்கப்படுவானா? ஓடோ கைஸ் பாப்போம். ரியாட் இன்னும் இருக்காங்க. ஜோக்கர் ப்ரோ இருக்காரா? ஆஹா இல்ல இல்ல. சாய் 7 கில்லு. சாய் ஏரோப்ளேன் ஆட்டக்காரன் ஏதோ ஒரு பிளேயர் சொன்ன சாய் மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சான். 7 கில்லு. ஈஸ்வா 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 ரெடியாகறான். கிரிப்டன் போறதுக்கு ரெடியாகறான்ப்பா. சிம்பா ப்ரோ டீமுக்கு நேடு போகுது. இப்போ 1 கில் சிம்பா. மறுபடியும் ஒரு நேடு நினைக்கிறேன். 2 கில் நினைக்கிறேன். இந்த 2 நாக்கு நினைக்கிறேன். ஐயோ அவ்வளவுதான் அகாலமான சிம்பா. சிம்பா ஈஷா கேமிங் அகாலமான வச்சிட்டான். மாஸ்டர் ஸ்லைம் மட்டும் தான் இருக்கான். மாஸ்டர் ஸ்லைம் மட்டும் ஒரு கில் முடிக்கிறாங்க. அந்த டீம் முடிக்கிறாங்க. மாஸ்டர் ஸ்லைம் 8 வந்துட்டாங்க. டாப் 8 வந்துட்டாங்க. டாப் 8 வந்துட்டாங்க. டாப் 8 வந்துட்டாங்க. ரியாட் கூட பாருப்பா 17 கிலோ ரியாட் 17. டாப் 5 வந்துட்டாங்கனா டிராஃபியா உங்களுக்கு தான். டிராஃபியா உங்களுக்கு தானா? ஓடு. ஏனா யுவா டீமும் இல்ல. ஆமா 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 ஆமா. ஏசியா நம்பர் 9 இல்லனே. பா ரியாட் எவ்வளவுப்பா? 44 ரியாட் 45. போடு போடு 45 போடு. ஐயோ 17. ஐயோ எங்க போகுது? 60. ஐயோ 60 பக்கம் போயிடுச்சுப்பா. போடு பொளகறாங்க. டாப் 7 தான். டிராஃபி ரியாட்டுக்கு தான் நினைக்கிறேன். டிராஃபிக்கு தான் நினைக்கிறேன். டாப்ல இருக்க டீம் ஏதாவது இருக்கா? டாப்ல இருக்க இருக்கு ரியாட் தான் டாப். ரியாட் எங்கே செல்வார்கள்? ஓ 17 மரணத்தை முட்டாமிட்டான். மரணத்தை இல்ல இல்ல வெறியாடு. மறுபடியும் ஒரு நேடு. மறுபடியும் ஒரு நேடு. ஐயோ சாய் அண்ணா எங்க பாருங்க அண்ணா. சாய் பாஸான 1v1 சாய் ஈஸ்வா மறுபடியும் ஆகல மாட்டேன். 1v1 ஒரு நாக் அவுட். ரியாட்ல ஒரு நாக் அவுட். ரியாட்ல 2 பேர் இருக்காங்க. ரியாட்ல 2 பேர் ஒரே இடத்துல இருக்காங்க. டாப் 5 வருவாங்களா? டாப் 5 வருவாங்களா? டாப் 5 வருவாங்களா? 10 கில் சாய். இந்த சாய் 10 கில். டாப் 5 வந்துட்டாங்க. டாப் 5 வந்துடா. சாய கால மரணம். சாய மரணத்தை முத்தமிடுகிறான். ஈஸ்வா எந்திரிச்சிட்டான். டாப் 5 பீட் செஞ்சது. டாப் 5 பீட் செஞ்சது. 20 கிலோ 26 கிலோட டாப் 5 வந்துட்டாங்க. 26 கிலோட டாப் 5 வந்துட்டாங்க. 26 பாயிண்ட் எடுக்கப்பட்டது. 35 பாயிண்ட் எடுப்பாங்களா? 36 பாயிண்ட் எடுப்பாங்களா? 30 மேல எடுப்பாங்களா? பாப்போம் गाइस. ஆனா ரியாட் இன்னும் உயிரோட இருக்காங்கண்ணே. ரியாட் இருக்க அவங்க வந்துட்டாங்கப்பா. ரியாட் ஏற்கனவே 60 பாயிண்ட் 60 தாண்டி போயிட்டாங்கப்பா. 60 தாண்டி போயிட்டாங்க. அவ்வளவுதான். இனிமேல் வாய்ப்பு இல்ல. 60 தாண்டாங்க. டிராஃபி ரியாட் வசன் சென்றது.
டாப் 4 தின்னு பாருப்பா தின்னு இருக்கான் சாட் சோஜி தின்னு இவங்க டீம் இருக்கு போடு ரியாட் தான் டிராஃபி போட மாட்டேன் நாக் அவுட் ஈஸ்வா போட்டதுல மட்டன் ஒரு நாக் அவுட் ஒரே ஒருத்தன் ஈஸ்வா போட்டதை எடுத்தா சின்னூண்டு டப்பா தான் சும்மா டாப்புன்னு போட்டு போயிட்டே இருப்பாப்ல அப்படின்ற மாதிரி போட்டு போயிட்டே இருக்கிறான் ரீசன்ட் டேஸ்ல மோட்டர் கிங்கா மாறிட்டாங்க ஈஸ்வா ஆமா மறுபடியும் மோட்டார் வருது மறுபடியும் ஒரு மோட்டார் இல்ல வேற எங்க வருது ட்ரோலோபி அகால பண்ணன ட்ரோலோபி அகால பண்ணன ட்ரோல் அகால பண்ணன ஈஸ்வா இல்ல தூக்குறாங்க ட்ரோல் தூக்குறாங்க ரியாட் தான் தூக்குறாங்க இவன் ஜோன் போணும் இவங்க தப்பு பண்றாங்க ஜோன் ஆரம்பிச்சது அகால மரணம் ட்ரோலோபி ஈஸ்வா அகால மரணம் மரணத்தை சாயோபி முடிக்கப்பட்டாரா சாயோபி அழிக்கப்பட்டாரா சாயோபி முடிக்கப்பட்டாரா ஒரே ஒருத்தர் அவ்வளவுதான் சாயோபி முடிஞ்ச அகாலமரணம் மாங்க் ஜெயிச்சாங்க மாங்க் இவ்ளோ கில் இவங்க ஸ்பார்கிஸ் 30 பாயிண்ட் டூ பாயிண்ட் ரெண்டு சாரி அவ்வளவு சாயோபி ரியாட் டாப் 2 ரியாட் ஃபினிஷ் பண்றாங்க ரியாட் நாக் முடிஞ்ச அகாலமரணம் மாங்க் ஜெயிச்சாங்க மாங்க் இவ்ளோ கில் அப்பா வெரியான கில் 22 கில்லுப்பா தரமா தூக்குனாங்க தரமா 22 + 9 31 31 ஒரு 44 மாங்க் எவ்வளவுப்பா 5 ஒரு 76 பாயிண்ட் மாங்கனி 16 17 மாங்க் 16 17